Hey guys, welcome to Eternal Engineer Solution. So நம்ம previous videoல CSS types and comments பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா CSS colors and 3 variants of colors RGB, HEX and HSL. இந்த டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். So let's get started into CSS colors. So basically, colors வந்து நம்ம ஒரு predefined name வச்சு மென்ஷன் பண்ணுவோம். லைக் ரெட் கலர் வேணும்னா டொமேட்டோ, ஆரஞ்சு வேணும்னா ஆரஞ்சு, இந்த மாதிரி கலர்ஸோட வேரியண்ட்டை ஸோ இங்கே ஒரு லிங்க் இருக்குது, இந்த லிங்க் மூலமாக போய் பார்த்துக்கலாம். ஸோ 140 ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் இருக்குது, லைக் அலைஸ் ப்ளூ, ஆன்டிக் ஒயிட், அக்வா. ஸோ இந்த கலர்ஸை நம்ம நேம் மூலமாகவும் மென்ஷன் பண்ணலாம், இல்லை கலர் கோடுங்கிறத நம்ம ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம், HEX அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இது கலர் கோடு மூலமாகவும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 140 ஸ்டாண்டர்ட் கலர்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க இந்த லிங்க் மூலமாக. ஸோ இப்போ நம்ம டாபிக் குள்ளே போகலாம். ஸோ சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் கலர். ஸோ ஒரு கண்டென்ட்டுக்கு நம்ம எப்படி பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணுறதுங்கிறத ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பேசிக்காக H1 ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர் டார்ஜர் ப்ளூ. ஹெலோ வேர்ல்டு அப்படிங்கிற கண்டென்ட்டுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கலர், இங்கே டார்ஜர் ப்ளூ கலர் அப்ளை பண்ணியிருக்கோம். இதை எப்படி அப்ளை பண்ணுவோம்னா ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணுவோம். இதே எனக்கு பி ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர் டொமேட்டோ. ஸோ இந்த லோரம் இப்சம் அப்படிங்கிற கண்டென்ட்டுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் கலர் ரெட்டிஷ் கலரில் வேணும். ஸோ அதுக்காக நான் இங்கே டொமேட்டோ அப்படின்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து பேக்ரவுண்ட் கலரில் அப்ளை பண்ணியிருக்கேன். இதே எனக்கு வயலட் கலரில் வேணும், மீன்ஸ் வயலட் அப்படின்னு போட்டோம்னா வயலட் போட்டு ரன் பண்ணுனா எனக்கு வயலட் கலராக மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோரம் இப்சம் அப்படிங்கிற கண்டென்ட் வயலட் கலரில் மாறிடுச்சு. ஸோ ஒரு கண்டென்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணணும்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிற டேகை ஸ்டைல் டேக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி கலர் மென்ஷன் பண்ணணும்னா, ஸோ ஒரு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணணும்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம். இதுவே ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கலர் மென்ஷன் பண்ணணும்னா வெறும் சிம்பிளாக கலர் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெலோ வேர்ல்டு அப்படிங்கிற வேர்டுக்கு நான் ரெட் கலர் அப்ளை பண்ணுவேன். அதுக்காக கலர் அப்படிங்கிற டேக்ல டொமேட்டோ அப்படிங்கிற கலர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரெட் கலர் ஆயிடுச்சு. இதே எனக்கு ப்ளூயிஷ் வேணும்னா டார்ஜர் ப்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இதே மீடியம் சி கிரீனில் வேணும்னா ஸோ மீடியம் சி கிரீன் அப்படிங்கிற கலர் டேக் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதே எனக்கு வயலட்டில் வேணும் அப்படின்னா நான் கலர் வந்து வயலட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு ரன் பண்ணனா எனக்கு வயலட்டில் மென்ஷன் ஆயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வயலட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லோரம் இப்சம் அப்படிங்கிற செகண்ட் பேராகிராஃப்க்கு எனக்கு கலர் வேணாம், எனக்கு பேக்ரவுண்ட் கலர் தான் வேணும். பேக்ரவுண்ட் கலர் டார்ஜர் ப்ளூ வேணும்னா சிம்பிள், இந்த கலருக்கு பதிலாக பேக்ரவுண்ட் அப்படிங்க பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிப்பேன் டேக்ல. பேக்ரவுண்ட் இப்போ ரன் பண்ணனா எனக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆயிடும். ஸோ இந்த ப்ளூ கலருக்கு பதிலாக எனக்கு கிரீன் கலர் வேணும். கிரீன் அப்ளை பண்ணிட்டு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் ஆயிடும். ஸோ ஒரு கண்டென்ட்டுக்கு கலர் எப்படி அப்ளை பண்ணணும்னா பி ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு கலர் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம். இதே அந்த கண்டென்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணும்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம். கலர் நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கலர் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கும் பேக்ரவுண்ட் கலர் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கும் இருக்கிற சின்ன டிஃப்ரென்ஸ். தென் ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிற பார்டருக்கு எப்படி கலர் அப்ளை பண்ணுவோம்னா பேசிக்காக சேம் as லைக் கலர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர். இங்கே பார்டர் அப்படிங்கிற டேக் போடுவோம். அந்த பார்டருக்கு பேசிக்காக நம்ம பிக்சல் மென்ஷன் பண்ணணும். இல்லை பிக்சல் மீன்ஸ் திக்னஸ் தான் நம்ம பிக்சல்னு சொல்லுவோம், இந்த பார்டரோட திக்னஸ். ஸோ இங்கே 2 பிக்சல் இருக்குது. ஸோ இங்கே ரெட் கலருக்கு பார்த்தீங்கன்னா 2 பிக்சல்னால ஒரே மாதிரி இருக்குது. இதே நான் 2க்கு பதிலாக 10 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணால் ஸோ எனக்கு பிக்சல் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் பார்டருக்கு கலர் எப்படி மென்ஷன் பண்ணுவோங்கிறது. ஸோ இங்கே சாலிட் டொமேட்டோக்கு பதிலாக சாலிட் க்ரீன் அப்ளை பண்ணுறேன். க்ரீன் அப்ளை பண்ணிட்டு ரன் பண்ணேன்னா எனக்கு க்ரீன் கலரில் பார்டரோட கலர் மாறிடும். ஸோ இப்படி தான் பார்டர் கலர் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு கலர் வேல்யூஸ். இந்த கலர் வேல்யூஸ் எப்படின்னா நம்ம ஜென்ரலாக டொமேட்டோ ஆர் ரெட் ஆர் கிரீன் ஆர் ப்ளூ அப்படின்னு தருவோம். இந்த ரெட் கிரீன் ப்ளூ அப்படின்னு தர்றதுக்கு பதிலாக நம்ம கலர் வேல்யூஸ் மென்ஷன் பண்ணியும் ஒரு கண்டென்ட்டுக்கு கலர் தந்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் RGB, HEX, HSL. ஸோ இதில் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் RGBக்கு போகலாம்.
RGB அப்படின்னா ரெட் கிரீன் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரெட்டோட பேராமீட்டர் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் இன்டென்சிட்டி தான் மென்ஷன் ஆகுது. லைக் 0லேருந்து 255 வரைக்கும் மென்ஷன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரெட்டுக்கு வந்து நம்ம 255ன்னு வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ தந்துட்டு மிச்ச ரெண்டுக்குமே க்ரீனுக்கும் ப்ளூக்கும் 0 மென்ஷன் பண்ணிட்டோம்னா எனக்கு ரெட்டு தான் மென்ஷன் ஆகும். ரெட்டோட கலர் தான் எனக்கு மென்ஷன் ஆகும். அதே மாதிரி உங்களோட கண்டென்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக மென்ஷன் பண்ணணும்னா RGB மூணுக்குமே 0 வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக மென்ஷன் பண்ணணும்னா மூணுக்குமே 255 மென்ஷன் பண்ணிக்கோங்க. 255 மென்ஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு மூணுமே ஒயிட் ஆயிரும். ஸோ இதில் நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. லைக் ஃபர்ஸ்ட் ரெட்டு, தென் ப்ளூ, தென் க்ரீன், தென் பிங்க், தென் எல்லோ, தென் ஒரு வயலட். ஸோ இது எல்லாமே எப்படி மிக்ஸ்டு கலர் ஆச்சுங்கிறத நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸோ இந்த ரேடியஸை வச்சு பார்ப்போம். ஸோ இங்கே நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் இங்கே ரெட்டுக்கு வேல்யூ ஸோ இந்த 3 வேல்யூ அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆருக்கு 255, க்ரீனுக்கு 99, ப்ளூவுக்கு 71. ஸோ இது மூணுமே அப்ளை பண்ணணும்னா எனக்கு மிக்ஸ்டு கலராக மாறி எனக்கு இந்த ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் மாதிரி எனக்கு கலர் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ எனக்கு இந்த மாதிரி திக் கலர், ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, திக் ரெட் வேணும்னா எனக்கு 255 ரெட் ஆயிரும். அதே மாதிரி க்ரீன் 0 பண்ணிடுவேன். அதே மாதிரி ப்ளூவும் 0 பண்ணிடுவேன். ப்ளூ 0 பண்ணிட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு திக் ரெட் வந்துடும். ஸோ இந்த கலரில் பார்த்தீங்கன்னா எனக்கு திக் ப்ளூ வந்திருக்கு. ஸோ இதுக்காக ரெட்டை வந்து 0 பண்ணிடுவேன். அதே மாதிரி க்ரீனையும் 0 பண்ணிடுவேன். ப்ளூ மட்டும் எனக்கு 255. ஸோ இந்த மாதிரி கலர் கோட் வந்துடும். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க டு டிஸ்பிளே பிளாக் செட் ஆல் கலர் பேராமீட்டர்ஸ் டு 0. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே 0ல் வரணும்னா லைக் எல்லாத்தையுமே 0 பண்ணிக்கோங்க. பிளாக் கலரில் வரணும்னா எல்லாத்தையுமே 0 பண்ணிக்கோங்க. பிளாக் கலரில் வந்துச்சு. அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஒயிட் கலரில் வேணும்னா எல்லாத்தையுமே 255 வச்சுக்கோங்க. RGB மூணையுமே 255 கலர் கோடில் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சிட்டிங்கன்னா பியூர் ஒயிட்டாக மாறிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது, எப்படி ஒரு கலரை லைக் மிக்ஸ் பண்ணுவீங்கிறத RGB கலர் கோடை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்கிஷ் கலர் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெட் 238 மென்ஷன் பண்ணிக்கோங்க. 238 மென்ஷன் பண்ணியாச்சு. அதே மாதிரி க்ரீனுக்கு வந்து 130 மென்ஷன் பண்ணிக்கோங்க. 130 மென்ஷன் பண்ணியாச்சு. அதே மாதிரி ப்ளூக்கு வந்து 238 மென்ஷன் பண்ணிக்கோங்க. 237. ஸோ ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு பிங்கிஷ் கலர் தான் வந்துருக்கு. நான் அக்யூரேட்டாக வேல்யூ மென்ஷன் பண்ணல, பிகாஸ் 236 இங்கே இருக்குது, பட் இங்கே 238, 130 இங்கே இருக்குது, 131, 238 இருக்குது, பட் இங்கே 237. ஸோ இதுதான் இந்த மாதிரி கலர் கோட்ஸ் வந்து அப்ளை பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம், கலர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணுறது. சேம் அதே மாதிரி தான் ஒரு கிரே கலரில் ஷேட் வேணும்னா இந்த மாதிரி கலர் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. 60 வேணும்னா டார்க் பிளாக் ஆயிரும். அதே மாதிரி மூணுமே 240 வச்சோம்னா ஒரு மாதிரி லைட்டிஷ் கிரேயாக வரும். ஸோ இப்படி தான் நம்ம கலர் கோட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ RGBA வேல்யூ அப்படின்னா ஏங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்னு சொல்லுவோம். ஆல்ஃபா வந்து என்னென்னா 0.0ல் செட் பண்ணோம்னா ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். டிரான்ஸ்பரண்ட் மீன்ஸ் ஒன்றுமே தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இதே இந்த ஆல்ஃபா வந்து 1ல் செட் பண்ணோம்னா திக்னஸாக டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்காது. ஸோ இப்படி தான் நம்ம கலர் கோட்ஸை வந்து மென்ஷன் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு வேரியஸ் கலர்ஸை சிங்கிள் கலரில் இருக்கணும்னா லைக் நம்ம ரெட்டு, டொமேட்டோ, இல்லை ஆரஞ்சு, எல்லோ அந்த மாதிரி சிம்பிளாக தந்துடுவோம். இதே உங்களுக்கு கலர்ஸை மிக்ஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த கலர் கோட்ஸ் இந்த வேல்யூ RGBA வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அடுத்து ஹெக்ஸா வேல்யூஸ்க்கு போவோம். ஸோ ஜென்ரலாக நம்ம ரெட்டு, க்ரீனு, ப்ளூ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோமா, அதுக்கு பதிலாக இங்கே ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ். ஹெக்ஸாடெசிமல்னா என்னென்னா ஃபஸ்ட்டு கலர் கோடு தருவோம். லைக் HH ஹேஸ் RR GGBB இப்படி தந்துட்டோம்னா உங்களுக்கு வந்து கலர் கோடை வச்சு நம்ம கலர் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா #FF 0000 is displayed as red because red is set to the highest value. ஸோ ரெட்டுக்கு தான் நான் ஹையஸ்ட் வேல்யூ செட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். மிச்ச ரெண்டுக்குமே எனக்கு வேல்யூ 0வாக தான் இருக்குது. ஸோ இதனால எனக்கு ரெட் தான் மென்ஷன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா #FF 0000ன்னு செட் பண்ணேன்னா 00 ஆயிடுச்சு. அதே மாதிரி 00 ஆயிடுச்சு. டார்க் ரெட் ஆயிருக்கு. இதே எனக்கு ஃபுல் அண்ட் ஃப்ளூ திக் ப்ளூ தான் வேணும்னா
ஃபர்ஸ்ட் 00 ரெட்ல செட் பண்ணிப்பேன், தென் கிரீனுக்கு FF செட் பண்ணிப்பேன், அதே மாதிரி ப்ளூக்கு FF செட் பண்ணிப்பேன். சாரி, கிரீனுக்கும் எனக்கு 00 செட் பண்ணிட்டேன்னா எனக்கு டார்க் ஒரு வயலட்டிஷ் கலரில் வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணணும், மிக்ஸ் பண்ணணுமோ அந்தந்த கலர் கோட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி பிங்கிஷாக வேணும்னா ஹேஸ் ஃபர்ஸ்ட் ரெட்டுக்கு EE அப்படிங்கிற கலர் மென்ஷன் பண்ணுவேன். EE லைக் இங்கே இருக்கு, EC மென்ஷன் பண்ணிட்டேன். லைக் தென் 82, ஸோ 82 81 கிட்ட ஆல்மோஸ்ட் 82 கிட்ட வச்சாச்சு. தென் இங்கே வந்து அகைன் EEல மென்ஷன் பண்ணனா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிங்கிஷ் கலரில் வந்திருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வச்சும் கலர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ சேம் அஸ் த வே உங்களுக்கு டார்க் பிளாக் ஒரு மாதிரி கிரேஷ் கலரில் வேணுமோ இல்லை ஒரு மாதிரி லைட் கிரேஷ் கலரில் வேணுமோ அதை வந்து இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வச்சு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த கலரில் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வேணும்னா ஃபர்ஸ்ட் ரெட்டுக்கு 78 வச்சுக்கோங்க, க்ரீனுக்கு 78 வச்சுக்கோங்க, அதே மாதிரி ப்ளூக்கும் 78 வச்சுக்கோங்கன்னா இந்த கலர் வந்துடும். எப்படி கலர்ஸை மிக்ஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஹெக்ஸாடெசிமல் வச்சு மிக்ஸ் பண்ணலாம், இல்லை RGB சொன்னோம் பார்த்தீங்களா, RGB வச்சு மிக்ஸ் பண்ணலாம், இல்லை நெக்ஸ்ட் HSLன்னு ஒரு வேரியன்ட் இருக்குது, HSL பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம், அதை வச்சு மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம HSL பார்ப்போம். HSLனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெச்ங்கிறது ஹியூ அப்படின்னு சொல்லுவோம், எஸ்ங்கிறது சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், தென் எல் அப்படின்னா லைட்னஸ். ஹியூங்கிறது என்னன்னா ஒரு டிகிரி 360 டிகிரி ரொட்டேஷனை தான் நம்ம ஹியூ அப்படின்னு சொல்லுவோம். ஹியூ இஸ் அ டிகிரி ஆஃப் அ கலர் வீல் ஃப்ரம் 0 to 360. இது 0ங்கிறது ரெட்டை குறிக்குது, 120ங்கிறது க்ரீனை குறிக்குது, 240ங்கிறது ப்ளூவை குறிக்குது. அதே மாதிரி சேச்சுரேஷனுங்கிறது 0%ல வச்சோம்னா கிரேயை குறிக்கும், 100%ல வச்சோம்னா ஃபுல் கலரை குறிக்கும். அதே மாதிரி லைட்னஸ் வந்து 0% பிளாக்கை குறிக்கும், 50% லைட் ஆர் டார்க்கை குறிக்கும், 100% ஒயிட்டை குறிக்கும். ஸோ இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ ஹியூ வந்து 0 வச்சுட்டேன், ரெட் ஆயிடுச்சு. அதே மாதிரி சேச்சுரேஷன் 100ல வச்சுட்டேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 100ல இருக்குது, ஃபுல் கலர் ஆயிரும். அதே மாதிரி லைட்னஸ் வந்து 50% வச்சுட்டேன், ஸோ எனக்கு லைட் ஆர் டார்க்கில் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதே நான் ஹியூ சேச்சுரேஷன் லைட்னஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேரி பண்ணி வைக்கிறேன். ஹியூ வந்து 120ல வச்சுருக்கேன்னு வைங்களேன், 120 லைக் 120ல வச்சுருக்கேன். தென் சேச்சுரேஷன் வந்து எனக்கு 100% வேணாம், 0% தான் வேணும், லைக் ஒரு ஷேட் ஆஃப் கிரேல தான் வேணும்னா 0%ல வச்சுருக்கேன். அதே மாதிரி லைட்னஸ் வந்து எனக்கு 0ல தான் வேணும், பிளாக்காக தான் வேணும்னா 0ல வச்சேன்னா எனக்கு பிளாக் கலரில் மாறிடும். இதே எனக்கு பியூர் ஒயிட்டில் வேணும்னா 100ஆக வச்சுப்பேன். இதே எனக்கு டார்க்காக ஒரு நெய்தர் லைட் ஆர் டார்க்கில் வேணும்னா 50% வச்சுட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும், ஒரு மாதிரி கிரேயிஷாக வரும். ஸோ இதுதான் ஹியூ சேச்சுரேஷன் லைட்னஸ், இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு ஒவ்வொரு கலர்ஸ் லைக் இந்த மாதிரி கலர் வேணும்னா எப்படி கலர்ஸை மிக்ஸ் பண்ணுவோங்கிறத இந்த மாதிரி தான் ஹியூ சேச்சுரேஷன் லைட்னஸ் இப்படி கலர்ஸ் கோட்ஸை மிக்ஸ் பண்ணி மென்ஷன் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேட்ஸ் ஆஃப் கிரே, நம்ம ப்ரீவியஸாக RGB HEXலையும் பார்த்த மாதிரி தான். RGBயில் என்ன பார்த்துருப்போம், ரெட் க்ரீன் ப்ளூ, அதுக்கு கலர் கோட் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதேமாதிரி HEXல வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருப்போம், ஹேஷ் FF 0000. அதே மாதிரி இங்கே பர்சன்டேஜ், ஹியூ பர்சன்டேஜ், சேச்சுரேஷன் பர்சன்டேஜ், லைட்னஸ் பர்சன்டேஜ் வச்சு நம்ம கிரே கலர் வேணுமோ, ஒரு கிரே ஷேட் வேணும்னா இந்த ஹியூ சேச்சுரேஷன் லைட்னஸ் மென்ஷன் பண்ணுவோம். இல்லை பியூர் ஒயிட்டஸ்ட் ஃபார்ம் வேணும்னா எனக்கு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு எதுனாலுமே வேல்யூஸ் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். லைக் இந்த வேல்யூஸ் நான் இங்கே இப்போ மென்ஷன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த வேல்யூஸ் மட்டும்தான் மெயினாக இருக்கணும். உங்களுக்கு ஹியூ வந்து ரெட் கலரில் டார்க் ரெட்டாக வேணும்னா 0ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேச்சுரேஷன் ஃபுல் கலரில் வேணும்னா 100%ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைட்னஸ் வந்து ஒரு திக் ஒயிட் வேணும்னா 100% மென்ஷன் பண்ணிக்கோங்க. எல்லாமே இந்த வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி தான் கலர்ஸை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுவீங்க. சிங்கிள் கலரில் வேணும்னா நீங்கள் ஜென்ரலாக கலர் இஸ் ஒயிட் ஆர் கலர் இஸ் ரெட் ஆர் கலர் இஸ் எல்லோ அப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கலர்ஸை மிக்ஸ் பண்ணணும்னா லைக் இந்த RGB HEX HSL
இந்த 3 வேரியன்ஸை வச்சு கலர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைக் ஆர்ஜிபினா ரெட், க்ரீன், ப்ளூ, அதுக்கு வேல்யூஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஹெக்ஸாடெசிமல்னா அதோட கலர் கோட் கொடுங்க. ஹெச்எஸ்எல் ஹியூ சேச்சுரேஷன் லைட்னா அதோட சேச்சுரேஷன் பர்சன்டேஜ் கொடுங்க. ஹியூக்கு வந்து அதோட டிகிரி கொடுங்க. தென் லைட்னஸ்க்கு அதோட ஒயிட் வேணும்னா 100% தரலாம். தென் 0 வேணும்னா, பிளாக் வேணும்னா அதுக்கு 0 தரலாம். ஸோ இந்த மாதிரி தான் கலர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்எஸ் கலர்ஸ் பற்றி அண்ட் அதோட வேரியன்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எட்டர்னல் இன்ஜினியரிங் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.